Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the daily. Taste the daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இல்லை, ஆக்சுவலாக திமுகவோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நாம் தமிழர் டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தாங்க. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எங்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எந்த கட்சியும் ஈரோடுல போட்டி போடுறதுனால இவர் மட்டுமே இருந்ததுனால வாங்கின ஓட்டு இது. இதை வந்து வழி இல்லாம இதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எடுத்துக்க முடியாது. வாக்கு வித்தியாசம் போன வாட்டி வாங்கிறதோட இந்த வாட்டி வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்திருக்க கூடும். அந்த வாய்ப்பை வந்து அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க. திமுக வந்து 30 மந்திரிகளை இறக்கி விட்டாங்க, இல்லை 40 மாவட்ட செயலாளர் இறக்கி விட்டாங்க, இல்லை வந்து தெருக்கு ஒரு மந்திரி போயிருந்தாரு, அப்படிலாம் இப்போ யாரும் பேசுறது இல்லையே. அவர் பேசினார் பெரியாருக்கு எதிராக. அப்போ ஆதரவு ஓட்டுக்கெல்லாம் பெரியாருக்கு ஆதரவு வச்சா இப்போ 75% மேலே டிஎம்கே வாங்கியிருக்காங்க. அப்போ மக்கள் பெரியார் ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? நோட்டாவுடைய வாக்குகள் அதிகரிக்கிறதுனால ஒருவேளை திமுக பிடிக்காம போட்டிருக்காங்களே எப்படி சார்? இது நோட்டான்றது என்ன, யாருக்கும் போட பிடிக்கல, திமுகவுக்கும் போட பிடிக்கலங்க, நாம் தமிழருக்கும் போட பிடிக்கல. தாவேக்காவோட அதிமுக அமைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா தாவேக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. ஸோ திமுக அணி இன்னைக்கு இருக்கிற கூட்டணி, இதே கூட்டணி எலெக்ஷனில் நீடிச்சால் எதிர்க்க வந்து நான் சொல்கிற மாதிரி பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி அமைஞ்சால் பணம் வந்து சில பகுதிகளில் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. பணம் கொடுக்கலன்னு ஒரேடியாக மறுக்க முடியாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பான ஒரு முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு. வழக்கம் போல ஆளுங்கட்சி திமுக தான் வெற்றி பெற்று இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து இந்த திமுக வெற்றி என்பது எதிர்பார்த்த ஒன்று தான். இங்கே எல்லோருமே ஒரு எதிர்பார்த்த இல்லை, பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் டெபாசிட் வாங்குமா வாங்காதா அப்படின்ற பாயிண்ட்ல தான் பேசினாங்க. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எங்களை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து ஓட்டு அதிகம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சார். மக்கள் ஆதரிக்கிறதுனால இந்த ஓட்டு நாம் தமிழருக்கான ஓட்டு கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த ஓட்டு வந்து அதிமுக காரங்க போட்டிருக்காங்க. இந்த ஓட்டு பெரும்பாலான பாஜக காரங்க போட்ட ஓட்டு, ஆன்டி டிஎம்கே போட்ட ஓட்டு. அதில் அதிமுக காரங்க பெரும்பாலும் திமுகவுக்கும் போட்டிருப்பாங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஆனால் பாஜக ஓட்டு முழுக்க சீமானுக்கு வந்திருக்கு. ஏன்னா பெரியார் எடுத்து பேசினார் இல்லையா, அதனால் பாஜக ஓட்டு எல்லாமே, அங்கே இருக்கிற உயர்ஜாதி ஓட்டுகள் எல்லாமே கிட்டத்தட்ட சீமானுக்கு தான் வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் 25,000 ஓட்டு வாங்க போகிறார். ஆக்சுவலாக இது அவருடைய மொத்த ஓட்டு கிடையாது. வரப்போகிற பொது தேர்தலில் அதே தொகுதியில் ஒரு குறையறதுக்கான, இதில் பாதி கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அடிப்படை. ஆனால் அதே வேட்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெரியாரை எதிர்த்து பேசினாலும் எங்களுக்கு வந்து பின்னோக்கி போகல, மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். பெரியார் எதிர்த்து பேசினால்தான் உங்களுக்கு கூடுதல் வாக்கு வந்திருக்காது. யாருன்னா அந்த பாஜக ஓட்டு. பாஜகவுக்கும் பெரியார் பிடிக்காது இல்லையா? ஸோ இவர் அந்த பாஜகவோட குரலாக இவர் இருந்ததுனால அந்த பாஜக ஓட்டு அவர் கிடச்சிருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் 10,000 ஓட்டு பாஜக ஓட்டு கிடச்சிதுன்னா கூட ஏற்கனவே அவர் வாங்கின 10,000 + 10,000 20,000. அப்புறம் திமுகவை பிடிக்காதவங்க ஓட்டு, அதிமுக காரங்க கொஞ்சம் ஓட்டு, விஜய் போட்டி போடுறதுனால விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஓட்டு, எல்லாமே சேருது இல்லையா? இதெல்லாம் சேரதுனால தான் சீமானுக்கு ஏறுதே தவிர அவருடைய சொந்த ஓட்டு கிடையாது. அதிமுக ஒரு வேளை போட்டிட்டு இருந்தா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக போட்டி போட்டிருந்தா டஃப் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் வாய்ப்பு கிடையாது. ஆனால் போன வாட்டி 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் EVKS ஜெயிச்சார். இந்த வாட்டி அந்த வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள், குறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு மேலே பல்வேறு விதமான விமர்சனங்களை வந்து அதிமுக கடந்த 6 மாத காலத்தில் வச்சிருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்தும் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை வந்து ஈரோடு மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சு கொஞ்சம் இந்த வாக்கு வித்தியாசம் போன வாட்டி வாங்கிறதோட இந்த வாட்டி வாக்கு வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்திருக்க கூடும். அப்போ அப்படி நடந்திருந்தா அதிமுக என்கிற கட்சி சரி, மக்கள் வந்து மக்களுடைய பல்ஸை வந்து உணர்ந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை வந்து அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கே தெரியுமா தேர்தலில் போட்டி இருந்தா தோல்வி அடைஞ்சிருப்போம்னு தெரிஞ்சு தோல்வி அடையிறாங்களோ அடையலையோ சார், நீங்க வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுகன்றீங்க, இவங்க ஆட்சியிலேருந்து போனால் அடுத்து நாங்கள் தான் ஆட்சின்றீங்க. அப்படி நீங்கள் மாற்றுன்னு சொல்கிற நீங்கள் இடைத்தேர்தலில் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் மக்களை சந்தித்து இந்த நீங்கள் எழுப்புகிற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ அந்த மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு உணரணும்.
அந்த மக்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தான் அபரிமிதமான ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பொது தேர்தல் நோக்கி போகும்போது உங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு திமுக எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு அது வேறு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ சொல்லி மக்கள் நம்ம ஓட்டு போடல, திமுக ஆதரிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். அப்போ என்ன மாற்றணும் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். கூட்டணியை பலமாக கட்டமைக்கணுமா என்ன எது அது மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் தேர்தலையே நிற்காத போயிட்டீங்க இல்லையா? அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் சார் இப்போ தேர்தல் பரப்புரையில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் போகல, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகல, ஒன்லி முத்துசாமி அவருடைய அமைச்சர் கீழே கிட்டத்தட்ட அந்த தேர்தல் பரப்புரை போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு சார் நம்ம ஆல்ரெடி வெற்றி பெறுவோம்னு நினச்சி பரப்புரைக்கு போகாமல் இருந்தாரோ எப்படி சார்? இல்லை, ஆக்சுவலாக திமுகவோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நாம் தமிழர் டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒர்க் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதே சமயம் எல்லா மந்திரிகளும் அங்கே கொண்டு இறக்கினா வந்து அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படும். இவ்வளோ மந்திரிங்க வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணி நாங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டோன்னு சீமான் சொல்லுவார் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பாஜக போட்டி போடல, அதிமுக போட்டி போடல, மற்ற எதிர்க்கட்சிகள் யாருமே போட்டி போடாத போது திமுகவை பிடிக்காத ஓட்டெல்லாம் சீமானுக்கு கொஞ்சம் போகுன்றது தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து சீமான் வந்து எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, பெரியார் மண்ணிலேயே பெரியார் எழுத்து பேசி நான் ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அப்படி சொல்கிறதுனால வந்து இவ்வளோ மந்திரிகளை நம்ம ஏன் அங்கே இறக்கிட்டு இந்த மாதிரி எப்படியோ அவர் பேச தான் போகிறாரு. நம்ம எதுக்கு இவ்வளோ மந்திரிகளை இறக்கி நம்ம வெற்றி பெறணும்? இருக்கிற ஒரு மந்திரியை வச்சே தாமோ அன்பரசன் போனார்னு நினைக்கிறேன். 2 பேரும் தான் போயிருக்காங்க. இருக்கிற 2 பேரை வச்சே நம்ம பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றலாம். அவர் யாரும் பேசவும் முடியாதுல்ல. இப்போ நம்ம வந்து திமுக வந்து 30 மந்திரிகளை அங்கே இறக்கி விட்டாங்க, இல்லை 40 மாவட்ட செயலாளர் அங்கே இறக்கி விட்டாங்க, இல்லை வந்து தெருக்கு தெரு ஒரு மந்திரி போயிருந்தார் அப்படிலாம் இப்போ யாரும் பேசுறது இல்லையே. ஆமாம், அந்த முத்துசாமி அந்த கேண்டிடேட்டோட போனார். தாமோதரன் பரசன் கொஞ்சம் அந்த ஜாதி ஆட்களெல்லாம் கலெக்ட் பண்ண போனார் வச்சுக்கோங்க, கரெக்ட் பண்ண போனார். அதோட முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. செந்தில் பாலாஜி கொஞ்சம் அன்அஃபிஷியலாக விசிட் பண்ணார். அவ்வளோதான் நடந்திருக்காங்க ஆக்சுவலாக. வேலு ஒரு தடவை விசிட் பண்ணார், நேரு ஒரு தடவை விசிட் பண்ணார். அவங்களாம் மக்கள்கிட்ட பேசலை, அவங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே இவரை பொறுத்த மட்டும், நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து 10,000 ஓட்டு போன வாட்டி வாங்கினாங்க இடைத்தேர்தலில். இப்போ அது 25,000 ஓட்டாக வந்திருக்குன்னா 15,000 ஓட்டு வந்து அது அவங்க ஓட்டு கிடையாது. ஆக்சுவலாக அவங்க ஓட்டு கிடையாது. அது வந்து அதிமுகலேருந்து கொஞ்சம் வந்திருக்கலாம், பாஜகலேருந்து பெரும்பான்மையாக வந்திருக்கலாம், கொஞ்சம் திமுகவை பிடிக்காதவங்க விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் போட்டிருக்கலாம் அவருக்கு. ஒருவேளை அதிமுக வாக்காளர் இல்லாமல் பெரியாரை எடுத்து பேசுனது வந்து வரவேற்கிறாங்களா எப்படி சார்? பெரியாரை பற்றின ஒரு வாக்கெடுப்பாக வந்து பொது வாக்கெடுப்பாக இதை மாற்றணும்னு பார்த்தாரு சீமான். அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டார் ஆக்சுவலாக. பெரியாரை பிடிக்காதவங்க ஓட்டு கிடையாது இது. பெரியாரை பிடிக்காதவங்க பாஜகவில் இருக்கலாம் ஒருவேளை, அந்த ஓட்டு கொஞ்சம் வந்திருக்கும். ஆனால் முற்றிலுமே பெரியாரை பிடிக்காதவங்க தான் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அதிமுககாரங்க ஓட்டு போட்டிருக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இது பெரியாருக்கு எதிரான ஒரு ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு அவருக்கு கிடச்சிருக்கு. இது பெரியாருக்கு எதிரான ஓட்டு கிடையாது. அவர் பேசினார் பெரியாருக்கு எதிராக. அப்போ ஆதரவு ஓட்டுக்கெல்லாம் பெரியாருக்கு ஆதரவு வச்சா இப்போ 75% மேலே டிஎம்கே வாங்கியிருக்காங்க. அப்போ மக்கள் பெரியார் ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? நீங்கள் வாங்கியிருக்கிறது கம்மி தானே. நீங்கள் அப்படி போனால் 20%, 21% நிற்க போகிறீங்க நீங்கள். ஆனால் வந்து 80% ஓட்டு, 79% ஓட்டு திமுகவுக்கு போட்டுதுன்னா அப்போ ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்கள் பெரியாரை தானே ஆதரிக்கிறாங்க. நீங்கள் பேசினது எடுக்கலன்னு தானே அர்த்தம் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் என்ன நினைப்பாருன்னா, சீமான் நான் பெரியாரை பற்றி பேசினால்தான் எனக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சின்னு நினைப்பார். அவர் எழுத்து சொல்லுவார், அப்படி சொல்லுவார். ஆனால் அது உண்மை இல்லை. அப்போ உங்களுக்கு எதிராக விழுந்த 79% ஓட்டு பெரியாருக்கு ஆதரவான ஓட்டா? அப்போ நீங்கள் என்ன 21%, 79%னா இன்னும் பெரியாருக்கு ஆதரவு அதிகமாக தானே இருக்கு. அப்போ அப்படி தானே பார்க்கணும் நம்ம. ஆமாம், நீங்கள் 20% இருந்தீங்கன்னா பெரியாருக்கு 80% ஆதரவு இருக்குல்ல. நீங்கள் மைனாரிட்டி தானே. அப்போது அது கூட உங்கள் ஓட்டு கிடையாது. பாஜக கட்சியோட ஓட்டு, அதிமுகவோட கொஞ்சம் ஓட்டு. நீங்கள் பெரியாரை பற்றி பேசினதுனால பாஜக ஓட்டு உங்களுக்கு விழுந்திருக்கு, அவ்வளோதான். தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சி தோத்துக்கிட்டே வருது சார். ஆனா எல்லா தேர்தலையும் போட்டிடுறாங்களே, என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு அந்த ஐடியாலஜியை வச்சு சஸ்டைண்டாக வந்து போட்டி போடுறாங்க, கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்களுடைய கட்சியே இப்போ கலகலத்து போயிருக்கு. இப்போ சமீபத்தில் அவங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியனா ஒருத்தர் விலகிட்டாரு. ஆமாம், ஏன் விலகிறாங்க? பல மாவட்டங்களில் ஏன் விலகிறாங்க சார்? அவருக்கு இதுவரையும் வந்து 8% இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஓட்டுக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம், 4% வந்திருக்கலாம், 4-5% வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக விஜய் இருக்கார் இல்லையா, விஜயோட ரசிகர்கள் கொஞ்சம் அவருக்கு ஓட்டு போட்டு இதுவரையும் அவருக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க சார். இதுவரையும் வந்து இனிமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்களா டவுட்டு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வரப்போகிற தேர்தலில் அந்த 8%, 5%, 6% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர நாம் தமிழரோட பேஸே காலியாது. அதில் கொஞ்சம் அவருக்கு போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து எந்த கட்சியும் ஈரோட்டில் போட்டி போடுறதுனால இவர் மட்டுமே இருந்ததுனால வாங்கின ஓட்டு இது. இதை வந்து நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எடுத்துக்க முடியாது. இதை வந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்க முடியாது. பொது தேர்தல் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் அவர் வாங்க போகிற ஓட்டு 8%க்கு பாதியாக கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 46 வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டாங்க. ஆனால் 3வது இடத்துக்கு இன்னைக்கு நோட்டா வந்திருக்கு சார் ஈரோடு கிழக்கில்.
ஆமாம், 3வது இடத்துக்கு வந்திருக்கு சார். நிறைய பேருக்கு பிடிக்காத இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கட்சிகள் யாரும் நிற்கல. நாம் தமிழருக்கும் போட விரும்பல, திமுகவுக்கும் போட விரும்பலன்னு இருக்காங்கல்ல. ஒரு அதிமுக நின்னா போட்டிருக்கலாம், இல்லை ஒரு பாஜக நின்னா போட்டிருக்கலாம். அதனால் அவங்களாம் நோட்டாக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அது 4% நினைக்கிறேன் ஒரு நோட்டாக்கு வந்திருக்கிறது. ஆமாம் சார், கிட்டத்தட்ட 3000 ஓட்டு வரப்போகுது. அதான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நான் 3-4% வரும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் கணிசமான பர்சன்டேஜ் வந்து யாருக்கும் ஓட்டு போட விரும்பலைன்றது வந்து அது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து அது வந்து திமுகவும் பிடிக்கல, நாம் தமிழரும் பிடிக்கல, அவ்வளோதான். அதான் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை இருந்தாலும் நோட்டாவுடைய வாக்குகள் அதிகரிக்கிறதுனால ஒருவேளை திமுக பிடிக்காம போட்டிருக்காங்களா எப்படி சார்? இது நோட்டான்றது என்ன, யாருக்கும் போட பிடிக்கலன்னு தானே. திமுகவுக்கு போட பிடிக்கலங்க, நாம் தமிழருக்கும் போட பிடிக்கல, யாருக்குமே போட பிடிக்கல, எதுவுமே சரியில்லை. எனக்கு பிடிச்ச கட்சி நிற்கலைங்க, நான் யாருக்கும் போட விரும்பலைங்க. எனக்கு பிடிச்ச கட்சி அதிமுக, எனக்கு பிடிச்ச கட்சி வந்து பாஜக, அவங்க 2 பேருமே நிற்கலை. எனக்கு பிடிச்ச கட்சி தாவேக்கா, அவனும் நிற்கலை, அவரும் நிற்கலை. அப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு வந்து இப்போ நான் நாம் தமிழருக்கு போட இஷ்டம் இல்லை, திமுகவுக்கு போட இஷ்டம் இல்லை, அதனால் நான் நோட்டாக்கு போடுறேன். திமுகவை பிடிக்கலன்றதுக்காக நோட்டா கிடையாது, நாம் தமிழரும் பிடிக்காததால தான் நோட்டாக்கு போடுறாங்க. பணத்தை வச்சு தான் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க திமுக அப்படின்னா காங்கிரஸை விட்டு விலகி போன விஜயதாரணி அவர்கள் பேசியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? விஜயதாரணி பேசியிருக்கலாம் சார். காங்கிரஸ் பணம் வந்து பெரிய அளவில் வந்து அங்கே பணம் கொடுக்கப்பட்டதாக தகவல் எதுவும் கிடையாது. அதனால் பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த வாட்டி புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா வாக்கிங் ஃபார்முலான்னு. காலையில் வந்து மார்னிங் வாக் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி, ஒரு தேர்தல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மார்னிங் வாக் போகிற மாதிரி, ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு மார்னிங் வாக். அந்த மார்னிங் வாக்கில் எந்தெந்த மக்கள் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணினாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கே தவிர அது இன்னும் ஆதாரபூர்வமாக எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து அவங்க பெரிய அளவில் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற போது அவன் சீமான் டெபாசிட் இழக்கணும்னு வேலை செஞ்சாங்க ஆக்சுவலாக. அதுக்காக சில ஏரியாக்களில் என்ன பண்ணாங்க, அதிமுக ஆட்களை போய் பார்த்தார். முத்துசாமி போய் அதிமுக ஆட்களெல்லாம் பார்த்து பேசினார். பார்த்து பேசி அவருக்கெல்லாம் லோக்கலில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது ஏற்கனவே தோப்பு வெங்கடாச்சலமும் இப்போது திமுகவில் தான் சேர்ந்துருக்காரு. அவரும் வந்து பழைய அதிமுக தான். ஸோ இவங்கெல்லாம் போய் அதிமுக ஆட்களை பார்த்து ஓரளவு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிமுக ஓட்டும் உங்களுக்கு இந்த வாட்டி விழுந்திருக்கும். போன வாட்டி 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இல்லையா, இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ 8-9 சுற்று தானே போயிருக்கு, இன்னும் 17 சுற்று இருக்குல்ல. வாக்கு வித்தியாசம் ஏறிட்டே தான் இருக்கும், இறங்காது ஆக்சுவலாக. ஸோ ஒரு 85,000 வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஓட்டும் கொஞ்சம் விழுந்திருக்கும். பணம் வந்து சில பகுதிகளில் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அது வந்து உறுதியாக சொல்ல மாட்டேன்றாங்க, பட் சில பகுதிகளில் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பணம் கொடுக்கலன்னு ஒரேடியாக மறுக்க முடியாது. ஆனால் வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைலில் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஒரு பிரச்சாரத்தை வந்து திமுக பண்ணி முடிச்சிருக்குன்றது தான் பொதுவாக பார்க்குற ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுக தான் போட்டியிடுது, எதிர்கட்சியான அதிமுக போட்டியில்லை சார். இது வந்து திமுகவுக்கு பலத்தை உருவாக்குமா, அதிமுகவுக்கு பலவீனத்தை உருவாக்குமா வரப்போற 2026 தேர்தல்? அதிமுகவை பொறுத்த மட்டும் அது இந்த தேர்தலில் போட்டி போட்டு களம் கண்டிருந்தா வந்து அதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மக்கள் எப்படிப்பட்ட மூடில் இருக்காங்க, நம்ம எப்படி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம எப்படி போகணுன்னு அவங்க அந்த வாய்ப்பை கோட்டை விட்டாங்க. திமுகவுக்கும் வந்து இந்த அடுத்த ஒரு வருஷம்ன்றது திமுகவுக்கு ஒரு சோதனையான காலமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது சொல்கிறீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ஆட்சிக்கு எதிராக தானே கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ நேற்று பாருங்கள், 6 இடத்துல பாலியல் இது ஸ்கூல் பள்ளி குழந்தைகள் உட்பட எத்தனை, அதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. இதெல்லாம் பேசலாமா சார்? அதிமுக பேசலாமே, பேசவே மாட்டாங்க. இடைத்தேர்தலில் போட்டி கள்ளச்சாரம் இஷ்யூ பெரிய இஷ்யூவா போனுச்சு. இடைத்தேர்தலில் போட்டிட்டா நீங்கள் இதெல்லாம் பேசலாம். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேசியிருக்கலாம், பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாம் இல்லை, நீங்கள் அரிட்டாப்பட்டியை பற்றி பேசியிருக்கலாம், பல விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா, பரந்தூரை பற்றி பேசியிருக்கலாம், வேங்கை வயலை பற்றி பேசியிருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் அதிமுக அந்த வாய்ப்பை கோட்டை விட்டாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எதிராக தேர்தல் நெருங்க நமக்கு எதிராக சின்ன விஷயங்களை கூட எதிர்கட்சிகள் அதை ஊதி பெருசாக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் காரணமாக நம்ம வந்து பெண்கள் வாக்கு முதற்கொண்டு வாங்க முடியும், வெற்றி பெற முடியும், இந்த ஆன்டி இன்குமென்சியை நம்ம பீட் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக கூட்டணி இதே மாதிரியான ஒரு கூட்டணி எலெக்ஷனில் நீடிச்சுதுன்னா எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி அமையலை வச்சுக்கோங்க. திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ஏற்கனவே 21 தேர்தலில் 75 சீட்டு வாங்கியிருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலில் 2 தனித்தனியான கூட சில தொகுதிகளை கூட்டி பார்த்தா திமுகவோட அதிகமாக வாங்குறத பார்க்குறோம் நம்ம.
அதனால் வந்து அவங்க அப்படி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. தாவேக்காவோட அதிமுக அமைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா தாவேக்கா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. அது இவங்க அதிமுக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியாது. அவங்க எவ்வளோ சீட் கேட்பாங்க, அவங்க ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றபடி சீட் கேட்பாங்களா, ஸ்ட்ரென்த்தே தெரியாத போது என்ன சீட் கேட்பாங்கன்னு தெரியாது. அது அதிமுக கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு திமுக அணியை பீட் பண்ணுறதுக்கு, டப் கொடுக்கறதுக்கு அதிமுக பாஜக அணி ஓரளவுக்கு ஈடு கொடுக்கும்னு மக்கள் நம்புவாங்க, அதுக்கு ஓட்டு போடுவாங்க. அது மாதிரியான ஒரு அணியை அமைக்கிறதுக்கு அதிமுக தயாராக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக கேட்டால் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ திமுக அணி இன்றைக்கி இருக்கிற கூட்டணி, இதே கூட்டணி எலெக்ஷனில் நீடித்தால் எதிர்க்க வந்து நான் சொல்கிற மாதிரி பாஜக அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அமைஞ்சால் ஒரு டஃப்பான ஒரு போட்டி எதிர்பார்க்கலாம். இல்லை அதிமுக பாஜக ஒரு தனி அணி அமைக்குது, அதில் பாமக இருக்குது, இல்லை அதிமுக தாவேக்காவோட அணி அமைச்சா கூட அதில் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தா கூட, திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தா கூட அது ஒரு தனி அணியாக இருக்கும். அப்புறம் சீமான் ஒரு தனி அணியாக இருப்பார். அப்புறம் 4 அணி தனியாக இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியும் இல்லையா? அப்படி பிரியும் போது திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகுது. ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க பட்டியலின ஓட்டுகள் வாங்குறது ஒரு பக்கம் இருக்க, பட்டியலின ஓட்டுகள் இல்லாத மற்ற ஓட்டுகளும் அவங்க வாங்குறதுக்கு காரணம் வந்து திமுக அணியில் இருக்கிறது தான் அது ஒரு காரணம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் 3 தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க இந்த இடத்த விட்டு உடனே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா தொடர்ந்து வெற்றியை பார்த்துருக்காங்க, கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதனால் இந்த வாட்டி திமுகவோட செயல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போது எதிர்பக்கம் தாவேக்கா தனியாக நிற்குது, சீமான் தனியாக நிற்கிறாரு, அதிமுக தனியாக நிற்குது, பாஜக தனியாக நிற்குதுன்ற நிலைமை இல்லாமல் அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி அமைஞ்சதுனால், தினகரன் கூட்டணி அமைஞ்சதுனால் நிச்சயமாக அது திமுகவுக்கு டப் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது சீமானும் விஜயும் கூட ஓரங்கட்டப்படுவார்கள் அந்த சூழலில். அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டு மக்களுடைய பல்ஸை உணர்ந்துருந்தாங்கன்னா எப்படி திமுக தோக்கடிக்குதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக கண்டிப்பாக சார். மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. Taste the daily. Taste the daily. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.